மரக்கறிகள் நிலவரம் அப்படியா போகுது? கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. மரக்கறிகள் எல்லாம் கொஞ்சம் விலைகள் குறைஞ்சிருக்கு. என்ன உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முள்ளங்கி வந்து 120 பார்க்கவே ஆசையாக இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து பாருங்க. தக்காளி பழம் போஞ்சி வெட்டியும் வந்து விற்கிறார், முழுசாகவும் வந்து விற்கிறார். கிலோ வந்து இது வந்து என்ன விலை போகுது? லீக்ஸ் பாவக்காய் மிளகாய் இப்போ வந்து கொஞ்சம் 200 கொஞ்சம் சின்ன அது வந்து 250 சின்ன. என்ன மாதிரி சோளம் என்ன விலை? 40 ரூபா. எங்கத்தியான் பார்த்துக்காக ஆசையாக இருக்கு. அவ்வளவு பொருள் வடிவு இலக்கவா அவ்வளோ இது 50 ரூபா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எங்கே நிற்கிறேன் நாங்கள் பாருங்க, மருதநாமடம் பொது சந்தைக்கு வந்திருக்கிறோம். நிறைய நாளுக்கு அப்புறமா, நீண்ட நாளுக்கு அப்புறமா சந்தை பகுதி ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இன்றைய நாளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறிகளுடைய விலைகள் வந்து என்ன மாதிரி வந்து போகுது, சந்தை நிலவரங்கள் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த தடிமண் வந்ததில் போட்டு வந்து சாவடிக்குது. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மருதநாமடம் சந்தையுடைய அந்த வெளிப்பகுதியெல்லாம் வந்து நிற்கிறோம். அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், விடிய காத்தாலேயே வந்து வேலைக்கு போகிறார்கள், பஸ்ஸுக்கு நிற்கிறார்கள், எல்லாருமே இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இதில் பாருங்கள், வெளியில் வந்து இந்த வியாபாரி மேலே வந்து நிற்கிறாங்க. சந்தை கொஞ்சம் அதிகாலையில் இப்போ சரியாக வந்து 7 மணி, கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. இங்காலையெல்லாம் வந்து பாருங்கள், இங்காலையெல்லாம் மாங்காய் எல்லாம் கொஞ்சம் விற்கிறாங்க. அடுத்த குழம்பான் இங்கே பாருங்க, கூடையாக வச்சு விற்கிறாங்க. நல்ல அடுத்த குழம்பான் மாம்பழம் பாருங்க, இங்கே விளையாட்டு மாம்பழம், எல்லா மாம்பழங்களும் வந்து இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பக்கங்களில் முன்னுக்கு இதில் பழங்கள் எல்லாம் வந்து வச்சு விற்கிறாங்க. இந்த பகுதிகளில் முழுக்க வந்து பாருங்கள், வெளியில் தேங்காய்கள் ஆக்களை காணையில் தேங்காய்கள் எல்லாம் வந்து வச்சு விற்கிறாங்க. இப்படியே நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி. அந்த கொஞ்சம் ஆக்கள் நிற்கிறாங்க தான், பார்க்கலாம். இல்லை, சந்தையுடைய முன்பகுதியில் வந்து நிற்கிறோம். பாருங்கள், எல்லாம் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கொண்டு பாருங்கள், ஒரு தங்களுக்கு தேவையான இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கொண்டு நிற்கிற காட்சிகளில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை பாருங்கள், ஐயாலாம் இந்த பூசணிக்காய் எல்லாம் வாங்கி கொண்டு நிற்கிறார். எங்கள் அண்ணையெல்லாம் பாருங்கள், கத்தரிக்காய் எல்லாம் வாங்கிட்டு போயிடும். அப்படி அந்த கொஞ்சம் பரவாயில்ல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வணக்கம். நிறைய நாளுக்கு அப்புறமாவா? வணக்கம் அண்ணா. வணக்கம். முந்தைய மரக்கறிகள் நிலவரம் அப்படியா போகுது? கூடியிருக்கா குறைஞ்சிருக்கு? மரக்கறிகள் எல்லாம் கொஞ்சம் விலைகள் குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்? வருது, கொஞ்சம் கூடுதலாக வருது மரக்கறி. இங்கே இருந்தும் வருது, அங்கே இருந்தும் வருது. இன்னைக்கு என்ன நிலவரம்? வைத்தங்காலம் என்ன விலை போகுது? வைத்தங்காய் இன்றைக்கு 700 ரூபா போகுது அண்ணா. 700 ரூபா போகுது. நேற்றைக்கு இருந்த விட கூடியிருக்கா? நேற்றைக்கு அதே விலை. அதே விலை. பெருசாக கூடி குறையில. இல்லை. இது உருளைக்கிழங்கு 160 ரூபா போகுது. 160. கத்திரிக்காய் உங்களுக்கு 300 ரூபா போடலாம். கத்திரிக்காய் கத்திரிக்காய் இது வன்னிலேருந்து வருது. நெடுங்கணி கத்திரி. தக்காளி பழம் 400 ரூபா கிலோ விற்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லா இருக்கு. போஞ்சி 350 ரூபா. 350 400 அந்த விலைக்கு 400 ரூபாய்க்கு 350 ரூபா. லீக்ஸ் என்ன விலை போகுது? லீக்ஸ் 400 ரூபா விற்கிறோம். 400 ரூபா. அங்கே மட்டும் 600 ரூபாயில் சொல்கிறாங்க. அது கழுவி போட்டு விற்றா கொஞ்சம் வடிவாக இருக்கு. அப்படி அதுக்கானே குறிச்சு சேதங்கள் வரும் தானே. ரைட். இது எங்கே என்ன டிஃபரெண்ட்? வெளிமடை கிழங்கு. வெளிமடை. ரைட். இது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஊத்த இல்லாத மாதிரி இருக்கு. என்ன? ரைட். பாவக்காய் 600 ரூபா. 600 ரூபா. கரிமிளகாய் 600 ரூபா. அது மாதிரி அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ரைட். குறைஞ்சிருக்கா? விலைகள் குறை. ரைட். கோவா என்ன விலை போகுது? கோவா இன்றைக்கு 250. எவ்வளோ? 250. ரைட். வெங்காயம் உங்கள்கிட்ட எவ்வளோ? வெங்காயம் இந்தியன் நல்ல வெங்காயம் 170 ரூபா. 170 ஒரு கிலோ. 170 போகுது. ரைட். ராசவள்ளிக்கலாங்க? ராசவள்ளி 500 ரூபா விற்கிறோம். 500 ரூபா. ரைட். எவ்வளோ வரும்? எனக்கு இதை தாங்க, பார்த்துக்காக ஆசையாக இருக்குது.
அவ்வளவு பொருள் வடிவு நீங்க 1 கிலோ அடக்க 500 ரூபாய் தாங்க இல்லை அதான் பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல அதான் மரவள்ளிக்கிழங்கு ஆகுது மரவள்ளிக்கிழங்கு 200 ரூபா விற்கிறோம் 200 கிலோ கிலோ விற்கிறதோ கிலோ விற்கிறது இல்லை ரைட் 180 தருவாங்க 200 ரூபாய் பச்சை மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா இன்றைக்கு 600 ரூபா கிலோ 600 ரைட் 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 வேறு என்ன நடக்கும் உங்கள்கிட்ட பீட்ரூட் பீட்ரூட் என்ன விலை பீட்ரூட் 600 ரூபா கிலோ 600 புடலங்கா உடலங்க 250 ரூபா 1 கிலோ 250 ரூபா இஞ்சி என்ன விலை தான் இருக்கும் இஞ்சி விலை ஒரு 100 கிராம் 80 ரூபா விற்கிறோம் 100 கிராம் 80 ரூபா 100 கிராம் 80 ரூபா 800 ரூபா இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு இஞ்சி குறைஞ்சிருக்கு ரைட் ரைட் இந்த இது வெண்டிக்காய் வெண்டிக்காய் அது நேட்டியா வெண்டிக்காய் இப்போ நேட்டியா இஞ்சால பின்னுக்கு போட்டு வச்சுக்கிறேன் ரைட் 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 அப்படியே பரவாயில்ல இப்போ வியாபாரங்கள் பரவாயில்ல இப்போ என்ன கட்டம்பா கோயில கட்டங்கள்லாம் போகுது கோயில நீங்க தான் கோயில கண்டு எடுத்தீங்க என்ன கோயில நீங்கள் வச்சிருக்கீங்களா நாங்கள் இல்லையே முதுகல் நீங்கள் வியாபாரம் மட்டும்தான் வியாபாரம் மட்டும்தான் வாங்குறது விற்கிறது வாங்குறது ஒவ்வொரு நாளும் இதே தான் போய்கொண்டே இருக்கு இது எவ்வளோ இது உங்களுக்கு 500 ரூபா கிடக்கு 500 ரூபா கிடக்கு சரி ஓகே ஓகே சரி ஓகே நீங்கள் பிஸ்னஸ் பாருங்க ஓகே பாருங்க காய்கறிகள் எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய் அண்ணா எவ்வளோ அண்ணா பெரிய பூசணிக்காய் மலிஞ்சிட்டா எவ்வளோ இது 80 ரூபா தம்பளா அண்ணா கிலோ 80 ரூபா இது நீத்தி பூசணி 200 கிலோ இது எங்கத்தியான் கொடியாமத்தில் இருந்து வரும் ரைட் 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 நீங்கள் 2 தான் வைக்கிறீங்க இது 2 தான் வைக்கிறீங்க இங்கே வருங்க அண்ணன் வந்து இதில் வெட்டியும் வந்து விற்கிறார் முழுசாகவும் வந்து விற்கிறார் கிலோ வந்து இது வந்து 80 ரூபாயா நல்லா ஒரு பொருட்களாக வந்து வச்சு விற்கணும் பாருங்கள் எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பெரிய பெரிய கத்திரிக்காய் தக்காளி பழம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உருளைக்கிழங்கு இந்த கரெக்டாக பாருங்கள் இது வந்து நொல்லியாக கரண்ட் இருக்கிறேன் இங்கே ஆக்களை காணல அண்ணைகளை இதில் மற்ற இடங்களில் வந்து நாங்கள் வந்து கேட்போம் எவ்வளோ வாழைக்காய் போகுது வாழைக்காய் எவ்வளோ போகுது 150 160 போகுது ரைட் ரைட் இல்லை பாருங்கள் தனியாக வாழைக்காய் மட்டும்தான் ஐயா வந்து அதில் வச்சு விற்கிறார் 150 160 இதில் பாருங்கள் இங்கே என்ன அரம்புறமாக வந்து வியாபாரங்கள் வந்து நடக்குது இங்கே பாருங்க அண்ணா எவ்வளோ கத்திரிக்காய் போகுது கத்திரிக்காய் வந்து பாருங்கள் 350 ரூபாய் இன்றைக்கு தக்காளி பழம் 450 தக்காளி பழம் இங்கே பாருங்க நல்ல பழங்கள் இடப்பழங்களும் இருக்குது நல்ல பழங்கள் இருக்குது 450 350 450 400 ரைட் 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 அங்காலையும் இருக்குது கத்திரிக்காய் என்ன தக்காளி பழம் இருக்குது புடலங்காய் எவ்வளோ போகுது 300 ரூபா ரைட் ரைட் போஞ்சி 500 கொஞ்சம் இது நுழைய கரெக்டா எவ்வளோ போகுது 500 ரூபா ரைட் 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 இது பீட்ரூட் எங்கேருந்து வர இதெல்லாம் இங்கே ரைட் 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 வேறு என்ன நடக்கும் மாட்டேன் கறிமிளகா எவ்வளோ போகுது கறிமிளகா 650 ரூபா உருளைக்கிழங்கு 180 வெங்காயம் 200 பாருங்க மரக்கறியோட விலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் விலையாக தான் கிடைக்கல 500 300 400 350 மரக்கறிகள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அண்ணன் சின்ன வெங்காயம் எவ்வளோ 240 ரூபா வைக்கிறீங்க இதில் வேணும் சின்ன பெர்சன்ட் இருக்கும் அது 200 ரூபா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குட்டி ஏன்னா சரி பாருங்க இது கொஞ்சம் 200 ரூபாயா பாருங்க இந்த வெங்காயம் இது வந்து கொஞ்சம் 200 ரூபாயும் கொஞ்சம் சின்ன அது வந்து 250 சின்ன வெங்காயம் இங்கே பாருங்க ஆனால் உங்கள்கிட்ட எவ்வளோ இது வெங்காயம் 180 ரைட் 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 ஆனால் 2 தான் வந்து விற்கிறார் அவருக்கு எவ்வளோ 350 எங்கத்தியான் ஊருக்கான் ரைட் ரைட் இது கண்டே வந்து கனநாளமாகுது உள்ளங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கேண்ணே 120 முள்ளங்கி வந்து 120 தான் பார்க்கவே ஆசையாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு பாருங்க இப்போ தான் வந்து கழுவி கொண்டு வந்து வச்சுக்காங்க நல்லா இருக்குது இதெல்லாம் எங்கேருந்து வர்றது இது எங்கேருந்து வர்றது ஊராக தான் எங்கட ஊர் தான் என்ன ரைட் 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 எங்கட ஊர்லேருந்து வரேன்டாக்கா ஒரு சந்தோஷம் இதில் பாருங்க பிஸ்னஸ் வந்து நடந்து கொண்டு இருக்குது
அண்ணா நல்ல கணக்கு இங்கே இல்லாமல் வந்து பாருங்க உருளைக்கிழங்கு கேரட் தக்காளி பழம் எல்லாம் அப்படியே அந்த பெட்டி பெட்டியாக கூடையாக வந்து வச்சுக்காங்க கடை பாருங்க பிஸ்னஸ் நல்ல ஆரம்பரமாக அதிகாலையில் நல்ல பிஸியாக வந்து நடந்து வந்துருக்கு ஐயா எவ்வளோ மரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ 170 எங்கே கிழங்கு இங்கே ரைட் எங்கட ஊருக்குள்ள பாருங்க மரவள்ளி வெட்டி அப்படியே மண்ணோட அப்படியே வந்து பாருங்க பார்க்கவே ஆசையாக இருக்கு கறிமிளகா இங்கே பாருங்க இதெவ்வளோ இந்த தக்காளி பழம் 250 ஏன்னா இது பிஞ்சிலே வளர்ந்துருக்கு என்ன ரைட் அப்பா நல்ல விஷயம் இருக்குது மருதாவளம் சந்தை பொதுச்சந்தை பெரிய அளவில் வந்துருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ மிளக்கறிகண்டு பாருங்க ஒரு வியாபாரி மேலும் வச்சு விற்று கொண்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க ஆக்கெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறாங்க அவ்வளோ பிஸியாக இருக்கு இங்கே பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக அப்பா இங்கே பாருங்க அண்ணா லீக்ஸ் என்ன விலை லீக்ஸு என்ன விலை லீக்ஸ் ஆ 600 எங்கே இங்கே வருங்க லீக்ஸ் வெளியான அது உள்ளேருந்து வருது 600 கத்திரிக்காய் 300-350 அந்த மாதிரியான விலைகளில் வந்து போகுது ஆனால் வண்டிக்கா என்ன விலை போகுது ஐயா உங்களுடைய வண்டிக்கா என்ன விலை போகுது 300 கிலோ எங்கத்தையா இது எங்கடா ஊரா ரைட் 300 பாருங்க வண்டிக்கா நல்ல பிஸியாக போகுது ஆனால் பச்சை மிளகா எவ்வளோ போகுது 550 நல்ல பெரிய நீட்டு பச்சை மிளகா நல்லா இருக்கு அப்படியே பார்த்துக்கொண்டே போகலாம் அப்படியே இப்படி வர அப்படியே குவியலாக இருக்குது தக்காளி பழம் அப்படியே அந்த போஞ்சிக்காய் கறிமிளகாய் வெண்டிக்காய் முள்ளங்கி அப்படியே போய்க்கொண்டே இருக்குது மது விலாக்ஸ் என்ன தக்காளி பழம் இல்லையா முடிஞ்சா எவ்வளோ அவங்கள்ட்ட தக்காளி பழம் 350-400 பொதுவாக என்ன விலை போகுது இன்றைக்கு தம்புளப்பழம் 300-350 போகுது ரைட் சரி என்ன இங்கே வந்து பாருங்க அம்மாக்கள் வந்து வியாபாரம் வந்து செய்கிறாங்க நல்ல பிஸ்னஸாக போகுது இங்கே பாருங்க எங்கட கீரைக்கடை ஆனால் எவ்வளோ போகுது கீரை நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு எவ்வளோ கீரை அது இல்லையா எவ்வளோண்ணா கீரை 80 பாருங்க கீரை நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல பெரியபடி கீரை அங்கே அம்மம்மா இருக்குது ஆ 80 என்ன இல்லை அம்மம்மா 80 தானே பாருங்க நல்ல கீரை இது எவ்வளோ இலக்கோவா எவ்வளோ இது 50 ரைட் பாருங்க வெள்ளாறு இருக்குது இலக்கோவா இருக்குது கீரை இருக்குது இந்த பக்கம் முழுக்க அப்படியே கீரை கடைகள்லாம் வந்து பாருங்க பொன்னாங்கண்ணி சாரி எவ்வளோ 100 120 பாருங்க பொன்னாங்காணி இங்கே பாருங்க கீரை 100 இருக்குது 80 இருக்குது இங்கே பாருங்க ஐயா கருவேப்பிலை அப்படியே கட்டாக கொண்டு வந்துருக்காரு எங்கேருந்து வந்துருக்குது பெரிய காட்டு எந்த இடம் விரும்புகிற ரைட் பாருங்க கட்டா அப்படியே கருவேப்பிலை அப்படியே கட்டா வந்துருக்குது நல்லா இருக்குது பிஸ்னஸ் நடந்து வந்துருக்குது கீரை 100 பொன்னாங்காணி 100 எல்லாம் 100 இது அந்த இது எவ்வளோ ரொம்ப எவ்வளோ ரொம்ப கட்டு பாருங்க உண்டு அப்படி எவ்வளோ பெரிய கட்டு தான் 100 பரவாயில்ல பெரிய கட்டு வருது அப்பா நாங்கள் அங்காளம் இருக்கோம் இந்த மாதிரி சொல்லி இந்த வாரங்க இந்த பெரிய சந்தை நிறைய நாளுக்கு அப்புறமா நானும் பாருங்க நீங்கள் இதில் பாருங்க வெளியிலேயும் வந்து இந்த கீரைகள் எல்லாம் வச்சு இது பண்ணிக்கிறாங்க இதில் பாருங்க உள்ளேயும் வச்சு ஜாவரையும் விற்பாங்க இதில் சோளம் அண்ணன் என்ன மாதிரி சோளம் என்ன விலை 40 எங்கேன் எங்கே வருது ரைட் பாருங்க சோளம் வந்து 40 சோளம்
இங்கே வந்தவன் இருக்காங்க. இங்கே வாருங்க. ஓடா கீழே ஏற்றிக்கணும். ஒரு அண்ணன் வரணும் வாருங்கண்டா. பாருங்க நிறைய கீரைகளை வந்து ஏற்றி கொண்டு வர இந்தால வாழைக்குலை சந்தை தெரியும் எல்லாருக்கும். வாழைக்குலை சந்தை நிலவரங்களும் என்ன மாதிரி போய் பார்ப்போம். இங்கே பாருங்க பயங்கர ஈஸியாக. ஆனால் ஆக்கள் குறைவாக இருக்குது. ஆக்கள் குறைவாக தான் இருக்குது. இங்கே பாருங்க வாழைக்குலை வாழைக்குலை வாழைக்குலை. இங்கே பாருங்க சேவல் எல்லாம் வச்சுருக்காங்க. ஊர் சேவல் வந்து இதில் விற்பனைக்காக வந்து வச்சுருக்காங்க. ஊர் சேவல், பேடு, கழுத்து வட்டி எல்லாமே இருக்குது. ஊர் காடை குஞ்சு எல்லாமே இருக்குது. இங்கால எல்லாம் பாருங்கள் பழங்கள் எல்லாம் வச்சு எடுத்து இதில் கொஞ்சம் சின்ன லாபங்களை வச்சு விற்பாங்க. இங்கே வந்து ஐயாக்கள் எல்லாம் பாருங்கள் விற்கிறதுக்காக கொண்டு வந்துக்கணும். இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுக்காங்க. இதெல்லாம் வியாபாரிமார் வந்து எடுத்து வைப்பாங்க. ஒரு இடத்துல வந்து வைப்பாங்க. ஆனால் இதுக்கு ரெண்டாக்கு பெருசாக அதில் வாழைக்குலை ஆக்களை வந்து காண இல்லை. சண்டைக்காரன் வந்து காண இல்லை. இங்கே பாருங்க வாழைக்குலைகள் வந்து விலை பேசுகிறாங்க. விலை பேசி இதில் ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க. ஒரு விலையில் வந்து பேசி தங்களுக்கு ஏற்ற மாதிரி விலைகளில் வந்து வாங்குவாங்க. வாழையில் வந்து கொடுத்துட்டு போகிற எங்கேருந்து வந்தீங்க? உரிமையில வாங்க கொடுத்துட்டு போகிறீங்களே. வாழை கொடுத்துட்டு போகிறீங்களே. ஓகே விலை என்ன மாதிரி? இல்லை 80. சரிங்க ஓகே பார்த்துக்கோங்க. ஓகே வணக்கம். வணக்கம். இன்றைய நிலவரம் என்ன மாதிரி? வாழைக்குலைகள் வந்து விலை குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? என்ன மாதிரி? கூடிக்கொண்டு போகுது. ஆனால் பழங்கள் விற்பனை இல்லை. பனி கொட்டி கொண்டு இருக்கு. அதில் உள்ளூர் கடைகளில் பழம் விற்பனைகள் குறைவு. வெளி மாவட்டங்கள் போகுது. வாழையெல்லாம் குலை இல்லை. எல்லாம் காத்தடிச்சு முடிச்சு பொங்கலோட எல்லாம் வெட்டியாச்சு. காரணங்களால விலை கூட. ஆனால் பழங்கள் விற்பனை இல்லை. இல்லை இப்போ வளமையாக்கி மாறா வந்து இப்போ பொறுக்கி வெடிப்பே கிடக்கு. என்ன வாழையெல்லாம் குலை இல்லை. இல்லை அதான் நிறைய ஆக்கள் இருக்குது. எல்லாம் பொறுக்கி வெடிப்பே கிடக்கு. தேவையெல்லாம் குறைவு. தை மாசியில் கோயில்கள் திருவிழாக்கள் ஒன்றும் கிடையாது. அதால இந்த கதலி பழங்கள் ஓட்டம் கூட கிணத்துக்கு காய்ச்சல் பிடிக்குது. வைரஸ் காய்ச்சல் உண்டு. அதில் கடை வாழைக்குழி எல்லாம் நிறுத்திட கொள்ளுது. எந்த கடைக்காரனை கேட்டாலும் சொல்றாங்க வாழைக்குள்ள நிறுத்த தூங்குன்னு. நான் ஊராட்டி விடுங்கன்னு சொல்லிக்கிறேன். சித்திரை வந்தா தான் வந்து பங்குனி பிறக்கணும். பங்குனி நம்மளுக்கு பிறக்கணும். பிறந்தா தான் வாழைப்பழம் விற்கலாம். அது மட்டும் இதுக்கு வந்து பொழுதுபோக நிற்க வேண்டியது. கொஞ்சம் விலை கூடவா தான் இருக்கும். விலை கூட வரைக்கும் விற்கும். இப்போ விலைக்கிறதா விற்கலாது. நாங்கள் ஓடி எடுத்தாலும் விற்கலாது. உங்களோட வாரம் என்ன போகுது? எங்கட வாரம் இங்கே மட்டும் வரும். உள்ள மாயே இதுக்கு வந்து நிற்கிறது போகிறது வர்றது. சரி ஓகே ஓகே ஓகே. வந்ததுக்குள்ள ஆசையாக இந்த ராசப்பள்ளிக்கிழங்கு பார்க்கவே அது ஆசையாக இருந்தது. அப்போ ராசப்பள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு போகிறோம். மரக்கறிகள் வாங்கத்தான் வேணும். அதில் அப்படியே பரபரப்பாக இருக்குது. பாருங்கள் நல்லா தான் இருக்குது. அப்படியே கிளம்புவோம் என்ன.